இந்த உலகத்தில் கிறிஸ்துவம் என்பது ஒரு மதமாக உருவானது அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு தனி நபரை மையமாக வைத்து எழும்பின ஒரு தேவ காரியமாக இருக்கிறது. சரித்திரத்தை இரண்டாக பிளந்த ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. இது மறுக்க முடியாத சாட்சியாக அன்று மாத்திரமல்ல, இன்று மாத்திரமல்ல, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் என்ற காரியத்தை ஒருவரும் மறுக்க முடியாது. மற்ற மதங்களில் இருக்கிற பலவிதமான நபர்களை மையமாக வைத்து எந்த சரித்திர பின்னணியும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் சரித்திர பின்னணியோடு இணைந்த ஒரு தேவனையும் தேவனுடைய மகத்துவத்தையும் இந்த வேதத்தில் மாத்திரமே நாம் பார்க்க முடியும். ஆಮೇಲೆ கல்வாரியின் நிகழ்வு என்பது இயேசுவின் உயிர்த்தெழுதலைப் போலவே ஒரு மகத்துவமான வெற்றியை மையமாக கொண்ட ஒரு காரியம். தெய்வகுமாரன் இந்த உலகத்தில் வரும் பொழுது தான் எதற்காக வந்தேன் என்பதை குறித்து அவர் அறிந்திருந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் சீஷரிடத்தில் சொன்னார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் கொல்லப்படவும் பாவ பரிகார பலியாக செலுத்தப்பட வேண்டும் என்பதை சீஷர்களுக்கு அவர் மறுபடியும் எடுத்து சொன்னார். சீஷர்களும் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் அடிமையாய் காணப்பட்ட நிலையை மாற்றி அவர்களை விடுவிக்க வந்த தெய்வமாக, மேசியாவாக அவரை நாம் அவ்விதமாக செய்வோமானால் ஏற்றுக்கொள்வோம் என்று யூதர்கள் எண்ணி அவரை நம்பவும் முடியவில்லை, விட்டுவிடவும் முடியவில்லை. இரண்டும் கெட்டா நிலை மாதிரி அவருடைய வாழ்க்கையானது காணப்படும். மேலே வேதம் தெளிவாக சொல்லுகிற மகத்துவமான மீட்பின் கிரியை தான் இந்த கல்வாரியில் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாவ பலியாக தன்னுடைய மக்களுக்காக செலுத்தப்படும் ஜீவ பலியாகவே தன்னை ஒப்பு கொடுத்து வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை சந்திக்கிறோம், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திக்கிறோம். அநேக சமயங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பல காரியங்களை திட்டமிட்டு இருக்கும் பொழுது, காரியங்கள் வேறுபடும் பொழுது அவன் திகைக்கிறான். ஐயோ, நான் ஒன்று நினச்சேன், அப்படி நடந்துருச்சே. மனிதனுடைய வாழ்க்கை என்பது ப்ராபபிலிட்டி, அதாவது ஒருவேளை இப்படி நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நடக்கலாம், நடக்காமல் போகலாம் என்பது அல்ல. தெளிவாக தன்னை எதற்காக வந்தார், அதை எப்படி நிறைவேற்றும்படியாக வந்தார், எவ்விதமாக நிறைவேற்றுவது, எப்படி வெற்றி சிறப்பது என்பதை தெளிவாக அவர் திட்டமிட்டவராக, he had a goal and plan. அவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்கும்படியாக வந்த இடத்துல பார்த்து அவர் ஓடி ஒளியல. அவர் சொன்னார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. அவர் முன்னு வர்றார், யாரை தேடுகிறீர்கள்? அவரை பார்த்து பின்னிட்டு அங்கே விழுகிறார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேட இவர்களை விட்டுவிடுங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவம் என்பது மிகப்பெரிய ஒரு தைரியமுள்ள வாழ்க்கையை தைரியமாய் சந்திப்பது தான் இந்த வேத புத்தகத்தின் போதனை. இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையை தைரியமாய் சந்திப்பவன். இந்த வேத புத்தகத்தை விசுவாசிக்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாய் வாழுகிறவன். கோழை அல்ல. கிறிஸ்தவம் கோழைத்தனமான ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறவர்களை விட்டு விடுங்கள். ஆகவே இந்த ராத்திரி முழுவதுமாக அலைக்கழிக்கப்படுகிறார்.
அவர் ஒரு நாளும் சுய பரிதாபத்தோடு கூட அவர் பேசவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் அவர் ஜெயித்தவராகவே, பிரதான ஆசாரியனுடைய மாமன் வீட்டில், பிரதான ஆசாரியன் வீட்டில், பிலாத்து வீட்டில், ஏரோது வீட்டில் அவர் வெற்றி சிறந்தவராகத்தான் நின்று கொண்டிருந்தார். தலை குனிந்து நிற்கவில்லை. இவர் தெய்வகுமாரன், இஸ் காட் பட் ஃபுல்லி மேன். மனிதனாக முழுமையாய் வந்தவர் தான், ஆனால் இவர் தேவன். ஆனால் தெய்வத்தினுடைய தன்மையை அந்த இடத்துல உபயோகப்படுத்தலையே. மனிதனுக்காக பாவ பரிகாரமாக வந்ததினால மனிதனைப் போல பலவீனராக, மனிதனைப் போல இதே என்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டவராக, மனிதனைப் போல அவர் மனது சிந்தை எல்லாமே மனிதன், முழு மனிதன். ஒன்னே ஒன்று, அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவத்தினால் அவர் கற்பந்தரிக்கவில்லை. மனித வழிமுறையில் அவர் கற்பந்தரிக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமானவராக, பாவம் இல்லாதவராக கற்பந்தரிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவருக்கு தெரியும் அவர் பிறப்பிக்கப்பட்ட காரணமே அந்த அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். சல்வேஷன், ரட்சிப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவங்களை நீக்கி மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்குகிற மகத்துவமான வல்லமையான செயலை நிறைவேற்றும்படியான அந்த நாமம் இயேசு. இன்னைக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு உண்மையான தெய்வம் அல்ல. For Christians, Christ is a dead God. பாரம்பரிய கிறிஸ்தவம் கிறிஸ்துவை மரித்தவராக காண்பிக்கிறது. ஒரு காலத்தில் நானும் விக்கிரகத்தை தொழுது கொண்டிருந்தேன். அது பேசாது, அது நடக்காது, செயலாது. உனக்கும் அநேக கிறிஸ்தவ மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு மரித்து போன ஒரு நபராக இருக்கலாம், அவ்வளவுதான். கிறிஸ்தவர்களுக்கு ஜீவனுள்ள இயேசுவாக இல்லைங்க. இன்றைக்கி பல இடங்களில் சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் பாருங்கள், அழுது மூக்க சிந்துவாங்க. நீ அழுது மூக்க சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியின் காரியம். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழாதப்பா, நீ ஏன் எனக்காக அழற? எனக்காக அழாத, உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என வரப்போகிற காரியம். ஒருவேளை இந்த தேசம் விதமான சூழ்நிலையில் கடந்து போகும் தெரியாது. இன்றைக்கி மணிப்பூரில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிற அந்த நாட்டில் ஈஸ்டரை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாக பிரகடனப்படுத்துகிறாங்க. அராஜகம் இது, சர்வாதிகாரம் இது. ஏன் அவர்கள் ஈஸ்டரை கொண்டாடக்கூடாது? தெரிஞ்சுக்குங்க, காலம் வரலாம். உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் போலி கிறிஸ்தவர்களுக்கும் பிரிக்கக்கூடிய ஒரு காலம் இந்தியாவில் வராதுன்னு எதிர்பார்க்காத. வெள்ளிக்கிழமைய அவர்கள் லீவு நாளை விட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாக மாற்றுகிற காலம் இராதுன்னு நினைக்காது. வயிற்றுக்காக பிழைக்கிற கிறிஸ்தவனெல்லாம் ஓடி போயிடுவான். மெய்யான கிறிஸ்தவன் நிற்பான். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவன் தான் உன்னை இந்த அளவுக்கு அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்முடைய இரக்கத்தினால் வைத்திருக்கிறார். அதனால இவர் தேவன், மறந்துடாத. உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிறபடி வாழ முடியாது. கர்த்தர் பயம் இல்லை. அருமையானே, இன்றைக்கு வாழ்க்கையின் சூழலை தேவன் மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் கொரோனா. கொரோனா உலகத்தின் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து விட்டது, தெரியுங்களா? இதை யார் கொண்டு வந்தது? தேவன் அனுமதித்தார். இட்ஸ் காட். இன்னொரு கொரோனாவை கொண்டு வந்தால் இன்னும் இந்த தேசமானது, உலகமானது ஒன்றுமில்லாமல் போயிருங்க. தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், தெரிஞ்சுக்குங்க. உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இரக்கம் என்று சொன்னால் என்ன, கிருபை என்று சொன்னால், அடிக்கடி நான் சொல்கிறேன், இரக்கம் என்று சொன்னால் உன்னுடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் தண்டிக்காமல் உன் பேரில் பொறுமையாக இருப்பது இரக்கம். He has not dealt with you according to your sins. அது இரக்கம். கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. இவர் ஜீவனுள்ளவர், அவரை அறிவதே நித்திய ஜீவன். அதுமாதிரி இந்த தேவன் இஸ் காட். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களை மத்தியில்
இவரை தேவனாக நீ அறியாததுனால நீ சோர்ந்து விடுகிறாய், தளர்ந்து விடுகிறாய். தேவன் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்ற உன்னால் விசுவாசிக்க முடியல. அபிமேலேயுடைய வாழ்க்கையில் இவர் தேவன்தான். எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள். எங்களுக்கு பரபாசை வேணும், இயேசுவை சிலுவையில் அறையும். அவரால் நன்மை பெற்றதில் கூட்டமான மக்கள் சொன்னாங்க, சிலுவையில் அறையும் அறையும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுங்களா? உன்னுடைய குணத்தில் நீ பெருமுடியான வெற்றி தான். த கிரேட்டஸ்ட் விக்டரி இஸ் விக்டரி ஓவர் யுவர் கார்னல் நேச்சர். இன்றைக்கி ஏன் அநேக குடும்பத்தில் பிரச்சனை? கணவன் மனைவி பல ஆண்டுகள் திருமணமாகி இன்னும் சண்டையா? இன்னும் ஒத்துப்போகலை, சாகிற வரைக்குமே சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க. வயதான காலங்கள் எத்தனையோ பேர் கணவன் மனைவி பேசுகிறதே இல்லை, தெரியுங்களா? உன்னுடைய சுபாவத்தில் விடுதலை இல்லாத காரணம் என்னன்னா, ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதிக்கலை. யூ டோன்ட் நோ திஸ் லிவிங் காட், யூ நோ திஸ் டெட் கிரைஸ்ட். செத்து போன இயேசுவை தான் உனக்கு தெரியும், உயிருள்ள இயேசுவை உனக்கு தெரியாது. அவ் எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அலைக்கழிக்கப்படுகிறார். கடைசியில் சிலுவையில் கொண்டு போய் அறைகிறார்கள். He was crucified on the cross. He was God. அவர் தேவன், மறந்துடாத. நினைச்சிருந்தார்னா 1 மணி நேரம் எல்லாத்தையும் பொசுக்கி போட்டிருப்பார். ஆனால் அவர் இந்த உலகத்தில் வந்தவருடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? ஒரு பாவியின் ஸ்தானத்தில் அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. எனக்கு பதிலாளியாக அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய குறிக்கோள் எல்லாம் என்னை மீட்கும்படியாக செய்ய வேண்டியதுதான். ஆகவே அவர் எந்த விதத்திலும் அவ்விதமாக அந்த மனிதர்களுடைய வெறுப்புக்கும் மனிதனுடைய அகோரமான அந்த இருதயத்தில் கொண்டிருந்த கொலைக்கு வெறிக்கும் அவர் பாதிக்கப்படலை. ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ தூரம் துன்பப்படுத்த முடியும் அவ்வளோ தூரம் துன்பப்படுத்தலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிலையிலும் வெற்றிகரமாகவே வந்தார். He stood victoriously. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பித்த அதே காரியத்தை கல்வாரி முடியும் மட்டுமாக அதே தான் அவர் செஞ்சார். சிலுவையில் அறைந்த அந்த சூழ்நிலையில் அவ்விதமான வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் ஃபினிஷ்ட். அகோரமான ஒரு வேதனையான ஒரு காரியம்தான் அது. ஒரு மனிதனுடைய கைகளையும் கால்களையும் ஆணிகளால் ஊடுருவப்படுவது என்பது நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடாத காரியம். ஒரு சின்ன ஊசி போட்டுக்கணும்னு எவ்வளோ பயமாக இருக்கு. நான் சில சமயம் பெரியவங்க கூட அப்படி ஊசி போட்டால் எடுத்துன்னு அப்படி நடுங்குவாங்க. ஐயோ ஊசிங்களா, அது சின்னோண்டு ஊசிக்கல. தெய்வகுமாரன் அந்த இடத்துல ஜனங்கள் ஆணியில் அடித்தது மாத்திரமல்ல, அவருடைய வெறுப்பையும் அவருடைய கசப்பையும் கொலை வெறியையும் அந்த இடத்துல வெளிப்படுத்தி அவரை அறைகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம், 23வது அதிகாரம் 33வது வசனத்தில், லூக்கா 23:33 கபாலஸ்தலம் என சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அருமையானே, எக்ஸ்க்ரூசியேட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலருக்கு அந்த சிறுநீரக கல் உண்டாயிரும் பாருங்கள், அது பயங்கரமான வலி. அதுலேயும் கூட பலவிதமான கற்கள் இருக்கிறது. சிறுநீரக கற்களில் ஒரு விதமான கற்கள் முள்ளாக இருக்கும். அது ஒரு சின்ன மில்லிமீட்டரில் 1000 மில்லிமீட்டர் அந்தளவு அந்த கல் நகர்ந்தால் கூட அப்படியே வலி, வேதனை. எக்ஸ்க்ரூசியேட்டிங் பெயின் சொல்லுவோம், அதாவது சிலுவையின் வலி என்று சொல்லப்படுகிற காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒருவேளை தன்னுடைய கொலை வெறியினால் சாதித்ததைப் போல செய்தாங்க. ஆனால் ஆண்டவர் மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை அந்த இடத்துல அந்த கொலையாளிகளை கொண்டே செயல்படுத்துகிறார். இவர் தான் தேவன். He brought salvation to man through all the wickedness of men. மனிதர்களுடைய கொடூரமான செயலை கொண்டே தேவன் தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். அவர் தான் தேவன். He is God. ஆಮೇಲೆ இந்த உலகத்தில் உனக்கு எதிராய் பல ஜனங்கள் எழும்பலாம். நீ ஒரு உண்மையான பிள்ளையாக இருந்த தேவ பிள்ளையாக இருந்தா all things work together for good. உனக்காக சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்தும்படியாக தேவன் அழகாக திட்டமிட்டு அவைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். அவருடைய பிள்ளைகள் தான் உண்மையான ஜீவனுள்ள பிள்ளைகள். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சிலுவையில் அரைஞ்சாச்சு, இட்ஸ் finished, he is going to die, சாக போகிறார். அப்பொழுது ஒரு குரல். இந்த சிலுவையில் 7 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் மர்மியாலே ஆழமானது, அர்த்தமானது, வெற்றியின் வார்த்தைகள். இட்ஸ் நாட் a word of defeat. தோல்வியின் வார்த்தைகள் அல்ல. அவள் என்ன எதிர்பார்த்திருக்கலாம்? ஒருவேளை ஒரு சிலர் இயேசு இப்பொழுதாகலும் கத்துவாரா? இப்பொழுதாக இறக்கி விடுங்கன்னு கூப்பிடுவாரா? இப்பொழுதாகலும் அவர் ஏதாவது அங்கே மக்களை சபிப்பாரா? நல்லவராக, தேவனாக, பொறுமையுள்ளவராக, சாந்த குணமுள்ளவராக இருந்தவர் இந்த வேளையில் அவர் கோபப்பட்டு அவர் தம்முடைய வார்த்தைகளை அள்ளி வீசுவாரா? எல்லாரும் ஸ்டாரிங் அட் ஜீசஸ் crucified. இயேசு சிலுவை என்ற கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுது 34வது வசனம், லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். கீழே அவருடைய உடைக்காக அங்கு சீட்டு போடுகிறார்கள். திரள்கூட்டமான மக்கள் அங்கு அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர் பிதாவே என்று தேவனை அழைக்கிறார். ஒரு மனித ஸ்தானத்தில் பிதாவை அவர் நோக்கி அழைக்கிறார். பிதாவே. அம்மையாலே, நீ உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருந்த தேவனை அறிந்திருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் தேவனை அறியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இல்லை, அது எப்போ வெளிப்படுது? உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருந்தால் நல்ல பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, யூ ஆர் ஹாப்பி. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அவனுடைய ரூபம் மாறிவிடுகிறது, உன்னுடைய மனநிலை மாறிவிடுகிறது, நீ அப்படியே துவண்டு போய் உட்கார்ந்திருக்கிற. தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் தேவனை அறிந்ததினால வெற்றி சிறக்கிறவர்களாகவே அவர்கள் வாழ்கிறவர்களாகவே எப்பொழுதும் இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. They know God. ஷாத்ராக், மேஷேக், ஏபேத்நேகோவை நேபுக்கத்நேசர் சொன்னா, இந்த அக்கினை சுவாலையில் போடுவேன்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, நேபுக்கத்நேசரை தெரிந்துகொள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நான் நிறுத்தின சிலையை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டிங்க. என்னுடைய வாழ்க்கையை நீ சீர்படுத்த வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை நீ உன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் அறியலைன்னா யூ வில் லிவ் மிசரபிளி அண்ட் டை மிசரபிளி. பரிதாபமாய் நீ வாழுவாய், பரிதாபமாய் நீ மரிப்பாய். தட் இஸ் தி ஃபேட் ஆஃப் தேவனை அறியாத கிறிஸ்துவோடைய வாழ்க்கை. அதுதான். யூ வில் லிவ் மிசரபிளி அண்ட் யூ வில் டை மிசரபிளி. பேச்சில் இல்லை அது. அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்துவின் இந்த நாளில் ஆராய்ந்து பார். உன்னுடைய விசுவாசம் உயிர் உள்ளதா? நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் தானா? அவர் உன்னை அறிந்திருக்கிறாரா? நீ அவரை அறிந்திருக்கிறையா? தானியல் ஜெபித்தா சிங்க குகையில் போடுவாங்கன்னு சொன்ன உடனே அப்போ தான் அவன் பலகனிகளை திறந்து ஜெபிக்கிறான். கிறிஸ்தவன் கோழை அல்ல. அரசாங்கம் மாறலாம், எது வேணாலும் வரலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இனிமேல் உலக நிகழ்வுகள் மாறப்போகிறது. இந்தியாவில் ஒருவேளை மத சுதந்திரம் எடுக்கப்படலாம். அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்தார்னா அநேக மக்கள் விரட்டி அடிக்கப்படலாம். சொல்ல முடியாது. we don't know.
என்ன கேட்டால் தெய்வ பக்தி இல்லாத ஒரு தேசமாக அது போயிட்டு. இங்கிலாந்து போன்ற தேசங்கள் லாஸ்ட் த ஃபியர் ஆஃப் காட். தெய்வ பயம் இல்லை. பணம் இருந்த என்ன பிரயோஜனம்? பிசாசு அவங்களுடைய சமாதானத்தை திருடிட்டான், சந்தோஷத்தை திருடிட்டான், குடும்பங்கிறத திருடிட்டான். அந்த மக்கள் they are deprived of all the blessings of being a Christian. கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறவருடைய சுதந்திரம், ஆசீர்வாதங்களெல்லாம் இழந்துட்டாங்க. they lost it. they are living like less than animals. மிருகங்களை விட கொஞ்சம் கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. no relationship. உறவுகள் என்பது போயிடுச்சு. யாருக்கு யார் அப்பானே தெரிய மாட்டாங்க. அதனாலே சொல்ல முடியாது. we don't know what this will happen. ஆனால் சரித்திரம் மாறிக்கொண்டு போய், ஏன்னா வேதம் சொல்லுகிறது உபத்திரவ காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பிச்சிருச்சு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே அவர்களுக்கு மன்னியும். he conquered them through his forgiving word. மன்னிக்கும் வார்த்தையினால வெற்றி கண்டார். அழுவார், புலம்புவார், முறுமுறுப்பார், சபிப்பார், இன்னும் என்ன செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு மன்னிப்பு. அதனால சிலுவையினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுங்களா? forgiveness of God is being established on Calvary. கல்வாரியில் மன்னிப்பு ஸ்திரப்படுத்தப்பட்டது. it was tested with all violence. எல்லா கொடூரமான நிகழ்வு நம்மளாம் அது சோதிக்கப்பட்டது. but it was proved. அது நிரூபிக்கப்பட்டதுங்க. what a great victory it is. இல்லை, எவ்வளோ பெரிய வெற்றி. இன்றைக்கி உன்னை ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா நீ வெகுண்டு எழுந்துற, கோபப்படுற, எரிச்சல் அடைகிற. உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று தெய்வ பயம் வேணுங்க. யூ ஷுட் ஃபியர் காட். தெய்வனுக்கு பயப்பட. வேதனை சொல்லுகிறது, நீ பேசுகிற ஒரு வீணான வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். வேதத்தை மாற்ற முடியாது. யூ ஷுட். நீ பேசுகிற கெட்ட வார்த்தைக்கு மாத்திரமல்ல, நீ பேசுகிற கடின வார்த்தைக்கும் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். சிலர் வாயை திறந்த ஹார்ட் வேர்ட்ஸ். ஒரு கிறிஸ்தவ இரக்கத்துக்குரிய காரியமே இருக்காது. பெருமை. நீ இன்னைக்கு பேசிடுவா, ஆனால் தேவன் கணக்கு கொடுக்கணும். You will stand before judgment. இந்த உலகத்தில் இருக்கிற நீயும் சரி நானும் சரி நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையானே, இன்னைக்கு ஸ்பர்ஜன் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் வருகிற பொழுது இவர்கள் அவரை சிலுவையில் அந்த நெடுங்கர்களாக, ஐயோ மலைகளே குன்றுங்களே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அருமையானே, இது கிருபையின் காலம், இது மன்னிப்பின் காலம். உனக்கு மன்னிப்பு என்ற வாசல் இன்னும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாவியாகின் மேல் கிருபையாயிரும் என்று இன்றைக்கு வாசலுக்குள் தீவிரமாய் பிரவேசி. காலம் செல்லாதுன்னு வேதம் சொல்லுது. கதவுகள் மூடப்பட்டு விடும். மன்னிப்பு கல்வாரியினுடைய முதல் வார்த்தையினுடைய காரியமே அந்த நிகழ்வினை முடிசூட்டுகிற காரியம் forgiveness. ஒருவர் எல்லாருக்கும் புரியாமல் இருக்கலாம். இவர் மன்னிக்கிறாரா? கடினமான இருதயம் அல்ல, அந்த மக்களால் விளங்கிக் கொள்ள முடியல. they could not understand. but there was one man who on the right side. வலது பக்கத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதுமே பாவத்தின் அகோரத்தில் வாழ்ந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மன்னிப்பு என்ற வார்த்தையானது அவனுடைய காதுகளை மாத்திரமல்ல, அவனுடைய இருதயத்தை தொட்டதாய் காணப்பட்டது. மற்றவருடைய வாழ்க்கையில் அது காதுகளை எட்டி இருந்திருக்கலாம், ஆனால் இருதயத்தை தொடவில்லை. ஆனால் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை இருதயத்தை தொட்டது. அதனால இன்றைக்கி பலர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம், நீ வாரம் கேட்கலாம், ஆனால் வார்த்தை இருதயத்தை தொடலைன்னா பிரயோஜனம் இல்லையே. இவ்விதமாக வலது பக்கத்தின் இந்த கள்ளன் நம்முடைய இருதயத்தை தொடுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நொடியும் அவன் காலதாமதம் பண்ணவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் அவனும் கூட இயேசுவை தூஷணம் பண்ணிட்டு தான் இருந்தான். 39 அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான்.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்த தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? இல்லையா? அருமையாலே, அப்பொழுது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, மன்னிப்பு. இட் வாஸ் த லாஸ்ட் மினிட் ஆஃப் தட் மேன். அந்த மனிதனுடைய கடைசி சில நிமிடங்களின் காலமாக இருந்திருக்கலாம், அல்லது அவனுடைய வாழ்க்கையில் அவன் சில மணிகள் அங்கே கடைசி வாழ்க்கையினுடைய பயங்கரமான நெருக்கத்தினுடைய கடந்து போன அந்த வாழையில் ஒரு நம்பிக்கையின் துளிர் வருகிறது. 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அந்த முழு கூட்டத்தில் the only one man he acknowledged, Lord, ஆண்டவரே, he acknowledged Jesus as Lord. ஆண்டவர் என்று அருமையாளுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவர், உன்னை ஆளுகை செய்கிறவர். இன்னைக்கு உண்மையாலுமே அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஜீசஸ் உயிருள்ளவராக இல்லைங்க. இஸ் நாட் அலைவ். பிரச்சனை வந்தால் உடைய வாழ்க்கையில் அவர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழும் பொழுது அவர் உன்னை வாழ்க்கையில் அவர் உன்னை பலப்படுத்த மாட்டாரா? வழிநடத்த மாட்டாரா? உடைய வாழ்க்கையில் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உனக்கு தெரியாததுனால தான் மரித்து போன இயேசுவை நீ நம்புற. யூ லிவ். நீ அந்த கிளையோப்பா, மார்த்தாள், மற்றவங்களெல்லாம் அந்த சுகந்த வஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? செத்து போன கிறிஸ்தவை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களின் கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கு. யூ ஆர் வர்ஷிப்பிங் த டெட் கிரைஸ்ட். யூ டோன்ட் நோ திஸ் லிவிங் கிரைஸ்ட், ஜீவனுள்ள கிறிஸ்து. ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் சொன்ன, ஆண்டவரே, அவன் முதலாவது சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, லார்ட், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். He knew that there is another kingdom. இன்னொரு ராஜ்யம் இருப்பது என்பதை அந்த கள்ளனுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்கிற அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டது. இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை அந்த மனிதன் வாழ்நாள் முழுதும் பாவத்தில் கழித்து கொண்ட மனுஷனுடைய கண்கள் திறக்கப்பட்ட வேளையில் அவன் சொன்ன, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்தருளும். இயேசு சொன்னார், பிலாத்துக்கு முன்னால் சொன்னார், திஸ் இஸ் நாட் மை கிங்டம். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. மை கிங்டம் இஸ் அபவ். அதனாலே என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு ராஜ்யம் உண்டு, இன்னொரு வாழ்க்கை உண்டு. ஆனால் அது எங்கே நீ கழிக்கப் போகிறாய்? ஆனால் இந்த கள்ளன் சொன்ன, நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். அதனாலே வாட் a blessed man he was. இல்லை, என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். நான் எப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறது உண்டு, ஆண்டவரே, நீர் மாத்திரம் என்னை ரட்சிக்காமல் இருந்திருப்பீரானா என் வாழ்க்கையில் நான் அழிந்து போயிருப்பேன், சின்னாபனமாக போயிருப்பேன். என்னையும் நீ நினைவு கூர்ந்து ரட்சித்தீரே. ஒவ்வொரு ஜபத்தில் நான், ஏன்னா எனக்கு தெரியும், ஐ நோ ஹூ ஐ am. யாருன்னு எனக்கு தெரியும். வித்தவுட் கிரைஸ்ட் ஐ எம் அப்சல்யூட்லி ஹெல்ப்லெஸ். கிறிஸ்து இல்லைன்னா முற்றிலும் நான் உதவியற்றவன். கிறிஸ்து இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தில் அழிந்து போயிருப்பேன், உயிரோடு இருப்பேன், நான் தெரியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். And Jesus said unto him, verily I say unto thee, today shalt thou be with me in paradise. அதனால அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். What a great declaration. இல்லை, அவனுடைய அந்த சிலுவையில் மரிக்கு மட்டுமாக இந்த வார்த்தை அவனுக்கு அந்த மரணத்தை விட மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஔஷதமாக இருந்தது. I am going to live with Jesus. I am going to live with Jesus in paradise. பரதேசில் அவரோடு கூட நான் வாழப்போகிறேன். That itself is enough. இல்லை, what a great confidence. ஆனால் இன்னொரு கள்ளன் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு பக்கத்தில் தான் இருக்கார், ஆனால் he was lost. அதனாலே அவனுடைய வாழ்க்கையில்
ஒருவேளை இயேசு உனக்கு எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்தியும் உனக்கு அவர் தம்முடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான வாய்ப்புகளை கொடுத்தும் ஒன்று நீ இழந்து போன நிலையில் வாழ்கிற ஒரு நபராய் போய்விடலாம். அல்லது வெற்றியோடு கூட உன்னுடைய மரண தருவாயிலும் இந்த கள்ளனை போல நீ உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நம்பி வாழ்கிற எதிர்காலத்தின் காரியத்தோடு கூட நீ மறிக்கலாம். You may die with a hope or you may die without a hope. இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். என்னாலே பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், he live dying here living there. சன நேரத்தில் இட்ஸ் ஆல் a matter of fraction of second, I tell you. என்ன, it won't extinguish. இது மரித்து போகாது. லாசரு மரித்த போல தேவ தூதர்கள் they would have flown with Lazarus. இல்லை, தேவ தூதர்களோடு பிரயாணம் பண்ணுகிற மேலான ஒரு பிரயாணம் அது. A travel of a great victorious declaration. ஒரு வெற்றியான ஒரு இதோடு கூட பரலோக தூதர்களோடு கூட பறந்து போய் கொண்டதானா ஐஸ்வர்யவான் he lost. அதனாலே உடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்க, நான் அடிக்கடி சொல்கிறேன், நீ எப்போ நீ வாழப்போக மாட்ட. you only live. ஆனால் நீ நினைக்கிற இந்த உலகத்தில் எப்போ நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்ற மாதிரி தான் நீ வாழ்ந்துட்டுருக்கிற. உன்னுடைய சிந்தை எல்லாம் உடைய வாழ்க்கையில் இன்றைக்கு they will live forever. ஒரு நாளைக்கு 1,50,000 மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள், தெரியுங்களா? 1,50,000 of people all are in the queue. drop 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 முடியுது, விழுகுது விழுது விழுது, சீட்டு கட்ட போல தான். a day will come that you will and I will drop. நீயும் நானும் விழுந்து போவோம். but for a Christian it is not a drop but to be ascending. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் விழுகிறவன் அல்ல, மேலே போகிறவன். என்ன ஒரு வெற்றியான வார்த்தை. இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அதனாலே அவனை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒருவனுமே இல்லை என்ன சொல்ல முடியும். யூ ஹேவ் a great blessing. இல்லை, மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது சொன்னார் மன்னியும். இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். மூன்றாவது தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 19 அதிகாரத்தில் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். He was a perfect person. இந்த உலகத்தில் தன்னுடைய தாயை யோசேப்பு வெகு முன்பாகவே காலத்துக்கு முன்பாக மரித்திருப்பார் என்று எண்ணக்கூடுகிறது. இயேசு ஒரு தச்சனாக அந்த குடும்பத்தை பராமரித்து அவர் வழிநடத்தி வந்தார் என்பதாக சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே திடீர்னு நான் மறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சிலுவையில் மறிச்சிட்டு போகிறல்ல, கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிறதில் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். He is a perfect faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் தேவன், தேவன் மறந்துடாத. அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அதனாலே அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எங்கே போனாலும் நான் பார்த்துட்டு இருக்கார் அவரை. நீ மறைக்க அவர் நீ நினைக்கிற எங்கேயோ கடவுளுங்கிற உனக்கு அதான் சொல்கிறேனே, வருத்தத்தோடு சொல்கிறேன். ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற இந்துக்கும் மரித்த கிறிஸ்துவை தொழுது கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு வித்தியாசமே இல்லைங்க. நோ டிஃப்ரென்ஸ். போத் ஆஃப் தேம் ஆர் டெட். அது பேசாது. எந்த பாரம்பரிய கிறிஸ்துவம் பேச மாட்டார். ஏன்னா அவர் உனக்கு செத்து போனவராக இருக்கார். அவர் செத்து போகலை, ஆனால் உனக்கு செத்து போனவராக இருக்கிறார். தேவனை பார்த்து கொண்டிருக்க அருமையான சோனேஸ்வரியே, உன்னுடைய ஒவ்வொரு செயலும் கணக்கிடப்படுகிறது, ஒவ்வொரு வேலையும் கணக்கிடப்படுகிறது. உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். தெரிஞ்சுக்கோ. தெய்வ பயம் இல்லைங்க. ஏன் அமெரிக்கா இங்கிலாந்தெல்லாம் சீரழிஞ்சிருச்சு தெரியுங்களா? சீரழிந்து விட்டதுங்க. பணம் மாத்திரம் சொல்லப்போனால் இங்கேருந்து போனவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க அமெரிக்கா இங்கிலாந்துல எல்லாம்.
அங்கே உள்ளூர் மக்கள் பசி பட்டினி நிர்வாணமாக இருக்கிறாங்க. எ டைம் வில் கம், அவங்கெல்லாம் எழும்பி இவங்களை அதனால ஒரு ரீசெண்டாக ஒரு டிப்ளமேட் சொல்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க, டைம் ஹஸ் கம், பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஒரு ரெவல்யூஷன், தொழிற்புரட்சியெல்லாம் வந்ததை போல் வந்ததுன்னா கர்நாடகா தமிழில் இருந்த மக்களே போராடின ஒரு வேலை உங்களுக்கு தெரியும். எத்தனை கொலைகள். பெங்களூருக்கு தமிழ் ஆட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு காலம். எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியுங்களா? பல வருடங்களுக்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்வு. இட்ஸ் ஆல் இண்டியன்ஸ். ஒரே இது தெய்வ பயம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? எசேக்கியேல் 8:12 வேதம் சொல்லுகிறது, தெய்வ பயம் இல்லை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனை. அவரை விசுவாசிக்க முடியல, அவரை நம்ப முடியல, அவர் உன்னை வழிநடத்தக்கூடும் என்பதை உன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகவே எசேக்கியேல் 8:12 நம்ம என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது அவரை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? ஆமாங்க, இன்றைக்கி பொருளாசை ஒரு விக்கிரகம். உன்னுடைய வாழ்க்கையில் எது உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகிறதாக இருக்கிறதோ அது உன்னுடைய வாழ்க்கையில் விக்கிரகம். தட் இஸ் an idol. Which one is the one which makes you to be prominent, or rather which is the prominent one which occupies your mind and heart? உடைய மனது சிந்தையை எது அதிகமாக ஆக்குறதா? தட்ஸ் an idol. பொருளாசை ஒரு ஐடல். அது சொன்னார், இந்த மாதிரி விக்கிர சித்திர வினோத அறைகளில் விக்கிரங்கள் மத்தியிலே கத்திரங்களை பார்க்கிறதில்லை. God is not seeing us, the Lord seeth us not. கத்திரனை பார்க்கிறதில்லை. நீ கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போயிருமா? நீ கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுருமா? இல்லை. இஸ் ஃபூலிஷ்னஸ், மதிகேடு. இஸ் அடர் ஃபூலிஷ்னஸ், முற்றிலும் மதிகேடு. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ணை மூடினா உலகம் இருண்டு போகிறதில்ல. உடைய வாழ்க்கையில் தெய்வ பயத்தை கொண்டு எங்கே போனால் ஆண்டவரே. யோசேப்பு தெய்வ பயத்தோடு வாழ்ந்தான். தானியேல் தெய்வ பயத்தோடு வாழ்ந்தான். அந்நிய தேசங்களில் ஷாத்ராக், மேஷேக், ஏபேத்நேகோ, உங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்க. நீங்கள் எங்கே போனாலும் அவங்க இதாக இருப்பாங்க. இல்லைன்னா உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. Beware, your own children will make you to be a person miserable. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிர்பந்தம். எனக்கு எத்தனை பெற்றோர்கள் கண்ணே பொண்ணேன்னு சொல்லி வளர்த்து திடீர்னு ஒரு நாள் பறந்துடுது. அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ பயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்க. நோ யூஸ் ஆஃப் இட். நீங்கள் எத்தனை பெற்றோர்கள், ஐ நோ மெனி பீப்புள் ஹூ ஆர் ரீப்பிங் டியர்ஸ் அண்ட் க்ரோனிங்ஸ். கண்ணீரும் சஞ்சலம்தான். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனை, அவருக்கு பயந்து வாழ கற்றுக்கொள். ஆகவே இந்த உலகத்தில் தான் பராமரித்து வந்த அந்த தாயை பராமரிக்கிற உத்தரவாதத்தை நிறைவேற்றும்படியாக அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாக இந்த உலகத்தின் காரியமாக அவர் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து முடித்து பின்னதாக 3 மணி நேரம் அந்தகாரத்தின் இருள். வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான இருள் கவிற்று. அதுமாதிரி விதமான வேளையில் அது 3 மணி நேரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. பல நிகழ்வுகளை குறித்து பேசுகிறது. நமக்கு நேரம் இல்லாததுனால வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 33வது வசனத்தில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. And when the 6th hour has come, there was darkness over the whole land until the 9th hour. 3 மணி நேரம் பயங்கரமான அந்தகார இருள். தெய்வகுமாரன் அந்த இடத்துல ஒருவர் கண்களுக்கும் தெரியவில்லை. அங்கே சிலுவையில் அறையும்படியாக கொண்டு வந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்தகாரத்தில் அங்கு இங்குமாக அலைந்து திரிகிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடாத நிலையில் அந்தகாரமான அந்த இடத்துல கவி போயிற்று. எல்லாரும் முழித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது தெரியல. என்ன, இட் வாஸ் எ கிரேட் மிஸ்ட்ரி. பெரிய ரகசியம். ஏன்னா தேவன் பாவ மனிதனுக்கு பதிலாக மரித்த இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல
என்னுடைய ஸ்தானத்தில் அவர் போய் நின்றதுனால, என்னுடைய பாவத்தை அவர் பரிகரிக்கும்படியாக எனக்காக என் பட்சத்தில் நின்றதுனால, என்னை தண்டிக்க வேண்டிய அந்த தண்டனை முழுவதுமாக, அந்த முழு நித்திய நரக ஆக்கினையினுடைய அந்த அகோரத்தை இயேசுவின் பேரிலே விதமாக அவர் ஊற்றிவிட்டார். The whole eternal suffering of a sinner was poured upon Jesus. எந்த ஒரு மனிதனை பார்த்து பிழைக்க முடியாது. It was the spiritual darkness, அந்தகார இருள். அருமையானே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். ஏங்க நீங்கள் ஆண்டவரை ஆண்டவராக அறிந்து கொள்ள முடியலை? ஏன் ஆண்டவர் அவர் தேவன் என்று உன்னால் நம்ப முடியலை? ஹி இஸ் காட் உன்னால் நம்ப முடியலை. அவர் ஏதோ ஒரு கடவுள், நான் ஏதோ ஒன்று பின்பற்றுகிறேன், ஏதோ ஆலயத்துக்கு போகிறேன், படிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன். இட்ஸ் ஆல் யுவர் லைஃப். உனக்கு ஜீவனுள்ள தேவனை தெரியாத வரைக்கும் உடைய வாழ்க்கையில் இது ஒரு பாரம்பரியம் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. பவுல் விசுவாசிக்கிறார் என்று அறிவேன். ஆகவே இந்த 3 மணி நேரம் பயங்கரமான ஒரு அந்தகாரம் ஒருவன் தடவி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நடக்க போகுமோ திகில் யாரை பிடித்து கொண்டது? இயேசுவை அந்த இடத்துல தேவன் தண்டிக்கிறார். ஒரு பாவியின் ஸ்தானத்தில் எனக்காக அவர் அந்த இடத்துல தண்டிக்கப்படுகிறார். அந்த அகோர தண்டனையை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள முடியாது. அதனாலே இயேசுவை சிலுவையில் அறைந்த ஒவ்வொருவரும் இங்கே தடவி திரிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறேன் எது போகிறேன் தெரியல. இஸ் காட், அவர் தேவன். உடைய வாழ்க்கையில் முதலாவது அவர் தேவன் என்பதை ஏற்றுக்கொள், அங்கீகார. இஸ் காட், உன்னை பார்க்கிற தேவன். உன்னுடைய உயிர் அவர் கையில் இருக்கு. Do you know that? உன்னுடைய உயிர் அவர் கையில் இருக்குதுங்க. சமீபத்தில் நான் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கன்சர்னுடைய அவர் பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் as a man who travels the world, உலகத்தை பல தேசங்கள் பல நாடுகளுக்கு செல்லுகிறவர். சாதாரணமாக திடீர்னு இங்கே இருப்பார், அடுத்தாங்க கொரோனாவுக்கு பின்பாக அவருடைய ஷெட்யூல் பார்த்திங்கன்னா பல நாடுகள். ஏன்னு கேட்டால் அது கோப்பை பண்ணணும், அந்த விட்டு போனது இல்லைன்றது. ஆரம்பத்தில் கோயம்புத்தூரில் நம்முடைய கூட்டங்கள் நடந்தப்போ ரெகுலராக அந்த குடும்பம் வந்த குடும்பம் தான். பிறகு அப்படியே விலகிட்டாங்க அவர். அந்த சௌரிடத்தில் நான் பேசினேன். ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினாங்க. அவருடைய நிகழ்வை குறித்து பேசினாங்க. அதுமாதிரி அவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் தான் சொல்ல முடியும் அவர். ஏன்னா ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு கம்பெனியில் அவ்வளோ பெரிய ஒரு பதவி. ரிட்டையர் ஆனபினால் அவருக்கு பதவியை கொடுத்து அவள் அங்கே அதுக்கு முந்தின அன்றைய தினத்தில் அங்கே கம்பெனியில் ஒரு ஃபேர்வெல் நடக்கிறது. ஃபேர்வெல் அவர் பேசுகிறார். ஃபேர்வெல் பேசி விடுத்தவன்பாக வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோன்னா ஏதோ நெஞ்சு கரிக்குது. சொன்னார், எனக்கு அல்சர், ஏன்னா சரியாக அவர் சாப்பிட முடியல. கொஞ்ச நேரம் ஆன உடனே ஹி பிகம் ரெஸ்ட்லெஸ். அப்படியே ஒரு மாதிரி ஏதோ அவருக்கே தெரியுது, ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். அவருடைய மனைவியிடத்தில் சொன்னார், ஏதோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, போயிட்டு வந்துடலாம். டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போகிறதுனாவே வேண்டான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அந்த அம்மா கிளம்பிட்டாங்க 2 பேரும். விதமாக நிறைய சம்பாத்தியம் சொத்துக்கள் உள்ள ஹாஸ்பிட்டலை நோக்கி போய் கொண்டிருந்த பொழுது நடுவில் திடீரென்று ஓரமாக அப்படியே கொண்டு போனார் வண்டியை. கேட்டாங்க, ஏன் ஓரமாக நிறுத்துறீங்க, ஏன் ஓரமாக நிறுத்துறீங்க? ஓரமாக நிறுத்தி பிரேக் போட்டு நிறுத்திட்டு ஸ்டாரிங் மேலே விழுந்து he died, முடிஞ்சிட்டார். மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஒல்லியாக இருப்பார், கொலஸ்ட்ரால் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது அவருக்கு. he died of massive heart attack. அதுமாதிரி வாழ்க்கை ஆண்டோடைய கரத்தில் இருக்குது. அவங்க நினைச்சாங்க இது மயக்கம் வந்துருச்சு போல. அதுக்கு எழுப்புறாங்க, எழும்பலை, பல மயக்கம்தான் வந்திருக்கு. ஷி பிலீவ். அவங்க சொன்னாங்க மயக்கம்தான் வந்திருக்குன்னு நினைச்சேன் பிரதர். உடனடியாக ஒரே டிராஃபிக் ஸ்டாப் ஆகிருச்சு, எல்லாம் ஹார்ன் கொடுக்குறாங்க. அப்போ சில வாலிபர்கள் வந்து எட்டி பார்க்கும் பொழுது he was on the steering, died. உடனடியாக அவள் தூக்கி கொண்டு அங்கே அருகில் ஏறக்குறைய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாகவே வந்துட்டாங்க. தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். சொன்னாங்க ஆல்ரெடி he died. எம்எல்ஏ கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள். லேர்ன் டு ஃபியர் காட். இந்த பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே லேர்ன் டு ஃபியர் காட்.
ஆகவே 3 மணி நேரம் அந்தகாரத்தின் மத்தியில் ஒவ்வொருவனும் தடவை தெருவி கொண்டிருந்த வேளையில் என்ன நடக்கிறது? அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்தில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. whole land until 9th hour darkness. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். 3 hours full of darkness. 3 மணி நேரம் பயங்கரமான அந்தகார இருளானது கவிர்ந்த வேளையில் ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லோரும் பயந்து நடுங்கிறது இருக்கக்கூடும். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா he took my place. He was cut off from the Father. பிதாவினிடத்தில் துண்டிக்கப்பட்ட ஏன் என்னுடைய ஸ்தானத்தை பாவம் அறியாதவர் எனக்காக பாவமானார். அதனாலே he won the battle victoriously. வெற்றிகரமாக அவர் முடித்தார். ஏலோயி ஏலோயி சபக்தா எல்லாமா சபக்தா. ஒரு பாவிக்காக அவருடைய ஸ்தானத்தில் அவிதமாக அங்கு அவர் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட பின்பாக he knew that he completed the plan of salvation. ரட்சிப்புடைய திட்டத்தை நிறைவேற்றினதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆவது அதிகாரத்தில் 28ஆவது வசனத்தில் after this Jesus knowing that all things were now accomplished that the scripture might be fulfilled said I thirst. தாகமாயிருக்கிறேன். I want to see many people getting into heaven. அநேகர் பரலோகத்தில் போகிறதை பார்க்க நான் தாகமாயிருக்கிறேன். There was a spiritual thirst and physical thirst. சரீர பிரகாரமான தாகம். He was fully exhausted. அவருடைய எல்லா பலமுமே முற்றிலுமாக ட்ரெயின் ஆயிருச்சு, அப்படியே உறிஞ்சப்பட்டு விட்டது. Physically he was thirsty. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரத்தம் நிறைய போகும் பொழுது அவனுக்கு அறிகுறி என்னென்னா தண்ணி தாகம் தான் அதிகம் இருக்கும். அண்ட் ஸ்பிரிச்சுவலை அநேக பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை இந்த இயேசு மாத்திரம் இவ்விதமாக மறிக்காதிருந்திருப்பான், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அழிந்திருக்குமே, என்னுடைய வாழ்க்கை அழிந்திருக்கும், அதை உன்னால் சொல்ல முடியுதா? இந்த இயேசு மாத்திரம் மறிக்காதிருந்திருப்பான், நான் சீரழிந்திருப்பேன், அழிந்திருப்பேன், இன்றைக்கி நான் மனுஷனாக இருக்கிறேன்னா அது தெய்வம் இயேசுவினால் தான் சொல்ல முடியுதா? உன்னால் சொல்ல முடியுதா? அருமையானவே, உடைய வாழ்க்கையை நீ சீர்திருக்கிப்பார், தெய்வ பயத்தோடு வாழ். உடைய வாழ்க்கையில் தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவராக இருக்கார், கிருபையுள்ளவராக இருக்கார். அவருக்கு பயப்பட கற்றுக்கொள். அவர் தேவன், இஸ் காட். அவர் தேவன். நீ ஏதோ அவர் ஒரு விக்கிரகம் அல்ல, பேச மாட்டாத ஒரு கடவுள் என்ற பெயரை கொண்டவர் அல்ல. இஸ் காட் இஸ் லிவிங். அவர் ஜீவிக்கிறவர், அவர் பேசுகிறவர். அவருடைய ஜனங்கள், அவருடைய மக்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் அவரோடு கூட வாழ்கிறவர்களாக இன்றைக்கும் அவர்கள் ஜீவனுள்ள தேவனோடு கொண்டு ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மரித்து போன தேவனை அவர்கள் ஆராதிக்கிறவர்கள் அல்ல. மரித்து போன தேவனை குறித்து நான் இங்கே பிரசங்க முடியாது, அழைக்கப்படவில்லை. ஐ நோ திஸ் காட் லிவிங். இந்த தேவன் ஜீவனுள்ள என்று அறிந்திருக்கிறேன். அநேக அவிசுவாசமான சூழ்நிலையில் மக்கள் பேசினால் நான் சொல்கிறேன், தேவன் தேவன் தான், இஸ் காட். ஐ நோ. அதனால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையை பார்க்குற மனுஷனை பார்க்குறோம். நான் சூழ்நிலையை பார்க்க நான் விரும்பலை, சூழ்நிலையை பார்க்கிறதும் இல்லை, மனுஷனை பார்க்கிறதும் இல்லை, நான் தேவனை பார்க்கிறேன். டேர்னிங் டு காட், டேர்னிங் டு த பைபிள், டேர்னிங் டு த காட் ஆஃப் த பைபிள். இந்த வேதத்தின் பக்கமாக, இந்த வேதத்தின் தேவன் பக்கமாக நான் பார்க்கும் பொழுது எவ்வளவு நம்பிக்கையின்மையாக உள்ள சூழ்நிலையாக இருந்தாலும் நான் தைரியமாக இதை சந்திக்கிறேன். வாய் ஏன்? வேதம் என்ன சொல்லுது? விசுவாசத்தை வைக்கிற இயேசுவை வேதத்தின் பக்கமாக திருப்ப. டர்ன் டு த வேர்ட் ஆஃப் காட். இட்ஸ் லிவிங். ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தை. இந்த வேதத்தின் தேவனை அறிந்துகள், அதுதான் உனக்கு தேவை.
ஆகவே நான் சூழ்நிலை அல்ல, மனுஷனை அல்ல, இந்த வேதத்தை நான் பார்க்கிறேன், வேதத்தின் தேவனை பார்க்கிறேன். அதனாலே அவர் விதமாக அந்த காரியத்தை எல்லாம் அங்கே முடிந்தது. இட்ஸ் ஃபினிஷ்ட். வாட் அ விக்டோரியஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லை? என்ன ஒரு அருமையான வார்த்தை! எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. அதனாலே இட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட். வாட் அ பர்ஃபெக்ட் சால்வேஷன் இல்லை? சால்வேஷன் இஸ் அ பர்ஃபெக்ட். ரட்சிப்புங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முழுமையாய் நிறைவேற்றப்பட்ட காரியத்தினுடைய தாக்கங்க. இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் சால்வேஷன் இன் எ மேன். இட்ஸ் நாட் அன் இம்பர்ஃபெக்ட். நீங்கள் நானும் சேர்ந்து அறிகுறையான காரியம். உடைய வாழ்க்கையை நீ சிந்தித்து பார். அருமையான சோர்ணேஸ்வரியை நான் ஏன் சொல்கிறேன்னா, உடைய வாழ்க்கையை சிந்தித்து பார். நீ எவ்வளவு காலம் ஜீவனுள்ள தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாய். நீ எவ்வளவு காலம் செத்துப்போன கிறிஸ்துவை ஆராதித்துட்ருப்பாய். அவர் ஜீவனுள்ளவர் இல்லையா? அவர் உயிருள்ள கடவுளாக உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. இனி வரப்போகிற காலங்கள் மிக கொடிவைகளாக இருக்கும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொடிய காலங்கள் வெளிப்படுந்த விசேஷத்தில் தான் பார்க்குறோம். உன்னுடைய வாழ்க்கையில் அவர் பார்த்து கொண்டு தேவனுக்கு பயப்படு. நீ எதை பேசுனா கூட தேவனுக்கு பயப்படு. நான் பேசுகிறது என்ன? நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை கணக்கு கொடுக்கணும். சில தண்ணிப்பட்ட மாடு கெட்ட வார்த்தை, கடினமான வார்த்தைகள், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சுபாமெல்லாம் மாறணுங்க. தேவன் அம்மாலே ஹிஸ் காட். ஏரோது புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். தேவனைப் போல எழும்பி தேவனுடைய மகிமையை திருடும்படியாக அவன் அன்றைக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணான். எப்படி என்ன? புலுபுலத்தை செத்தாங்க. worms ate him. அதனால நீயும் நான் ஒரு புழு தெரியுமா? ஐம் அ worm. ஆண்டவர் அப்படியே சும்மா ஒரு சின்ன புழு எடுத்து நசுக்கி போடுற மாதிரி நசுக்கி போட்டு போயிடுவார். யூ ஆர் அ worm. ஏசு சொல்கிறார் 22வது சங்கீதத்தில், ஆண்டவரே நான் ஒரு புழு. அருமையாலே என்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு புழு. நம்ம நினைக்கிறோம் ஏதோ வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். இந்த கோயம்புத்தூரில் அந்த சகோதரி சொன்னாங்க, பிரதர் அவர் ரொம்ப நாள் வாழ்வார்னு நான் நினச்சேன். he was 62. ரொம்ப நாள் வாழ்வார்னு நினச்சேன் பிரதர். ஒன்லி ஒன் சன். நிறைய சொத்து தான் இருக்கு. ஆனால் அந்த மகனால் தன்னுடைய அப்பா மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ப்ரேயர் மீட்டிங் வேண்டாம், ஏன்னா அது என்னை இன்னும் வேதனைப்படுத்துன்னு சொல்லிட்டாங்க. அதுமாரி வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிற காரியமாக நீ விரும்பாத காரியம் ஒன்றில் நிகழ்வதற்கு முன்பாக தேவன் பக்கமாக திரும்பு. இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு நாளாக இருக்கு. ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ள நான் உலக மனுஷனை போல வாழ்ந்துட்டு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, சோர்ந்து போகிறேன், தளர்ந்து போகிறேன். அவிசுவாசமான வார்த்தைகள், கடின வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் என் வாயில் இருந்ததெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. என்னை மாற்றும் ஆண்டவரே. பேசுனா அவிசுவாசம், எது எடுத்தாலும் ஒரு நெகட்டிவ் தான் பேசுகிறேன். அது நடக்காது, இது நடக்காது, இது பண்ணாது, அது பண்ணாது. பவுல் சொல்கிறார், என்னை நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஐ நோ திஸ் காட். I can perform all things through Christ who strengthens me. This is the declaration of a Christian. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனுடைய வார்த்தை. நீ எது எடுத்தாலும் நெகட்டிவாக பேசிட்டு அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை லைஃப் ஆஃப் கரேஜ், விக்ட்ரி, ஜாய் அண்ட் பீஸ். வாழ்க்கையில் ஒரு சல்லி காசு உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். பட் God will supply all your need. உன்னுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். மீனில் போய் காசு எடுக்க முடியும் அவரால். இவர் தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பராமரிக்கிறது எப்படின்னு அவருக்கு தெரியும். நீ உட்காந்துக்கிட்டு மரியாளை போல நீ வாழ்க்கையில் இல்லாமல் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார உனக்கு தெரியல. You don't know when to pray, how to read the Bible. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் இப்போ நம்ம இந்த ஒரு ஆண்டு வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்கும்படியாக
நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். உங்களை எத்தனை பேர் அதை நீங்கள் படிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் மிகுந்த ஆசீர்வாதமாக எனக்கு இருக்கிறது. நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. இந்த 30th நாளைக்கு ஈவினிங் அவர்களுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய ராத்திரியில் 12 மணிக்கு போட்டால் அதுக்கு பின்னால் வாசிக்கிறவர்களெல்லாம் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நோ இம்பார்ட்டன்ஸ் ஃபார் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு இடமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனாக இருப்பாராக. அவரை நீ ஆண்டவர் சொல்றார், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் பிதான்னு சொல்கிறேன். யூ கால் மீ ஃபாதர், பட் வேர் இஸ் த ஹானர்? என்ன இப்படி கனப்படுத்துறியா? அது முடிந்தது. இட்ஸ் ஆல் பர்ஃபெக்ட். 6th 7th லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தில் the fellowship is restored. அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தேவனே தேவனே என்னை கைவிட்டீர் என்ற காரியம். லூக்கா 23:46 பிதாவே உம்முடைய கைகளில் என் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமையாலே என்ன ஒரு வெற்றியான வாழ்க்கையில் the fellowship was restored. பாவத்துக்காக அவர் பரிகாரம் செலுத்தின பின்பாக அவர் சொன்னார், என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். He knew the fellowship was restored. உன்னுடைய மரண வேலை என்பது வெற்றியான ஒரு வேலைங்க. மரண வேலை என்பது வெற்றியான வேலை. It's a wonderful life. வெற்றியான வேலை. நான் என்னுடைய மாமனார் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால் விட. He was a godly man. ஒரு தெய்வ பக்தி உள்ளவருங்க. அவர் பெரிய ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தார். பட் ஒன்றுமே சம்பாதிக்கலை. ஒரு குடிசையில் வாழ்ந்தார். ஜோயல் பிறக்கும்படியான அந்த வேளையில் அப்போ அங்கே குடிசையில் தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் பிறந்து அங்கே வச்சுருக்கோம் சென்னையில். ஒரு நாள் கேட்பார், இன்றைக்கி எத்தனாவது நாள் 40th day, 40 நாள். அன்றைக்கு ராத்திரி சப்பாத்தி சாப்பிட்டு படுத்தார். படுத்துட்டு திடீரென்று எந்திரிச்சார். கொஞ்சம் அவருக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆனார். அப்போ அவங்க என்னுடைய மாமியார் பார்த்துல நான் ஜெபிக்க சொன்னார். உடனடியாக அவர் சொன்ன, கல்வாரி நாயகாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். டயட் கல்வாரி நாயகா என்னை ஏற்றுக்கொள்ளும். முடிஞ்சிட்டாருங்க. He committed his soul unto God. ஆனால் அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். அவர் தெய்வ பக்தி உள்ள ஒரு நபர். இந்த குடும்பத்திலே அவர் ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஒரு நபர். அவர் அவர் அறிந்திருக்கிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையை யோசிச்சுப்பார். How will you die? நீ எப்படி மரிக்க? ஒரு நாள் நீ மரிக்க வேண்டும். You have to die one day, but heaven. எப்படி நீ மரிக்க போகிறாய்? Will it be a conquer of cry, conquering cry, or a desperate cry? அது வெற்றியுள்ள ஒரு சத்தமாக இருக்குமா அல்லது ஒரு நிர்பந்தமான சத்தமாக இருக்குமா? உண்மையாலுமே எமங்கிறது உண்மை. எமன் யார் இல்லை, பிசாசு தான். அவன் எருமை மேலே வரலையோ, ஆனால் உன்னை வந்து பார்ப்பான். என்ன காலகாலத்துக்கு அவனுடைய பேச்சை நீ கேட்டுட்டு அவன் பொய் சொன்னான். இன்னும் ஆகலாம், இப்படி ஆகலாம், அதாகலாம், இதாகலாம் பொய் சொல்ல அவனை கேட்டு ஆதாம் ஏவாளினுடைய சந்ததின்னு உன்னை நிரூபிச்சையே. சொன்னதெல்லாம் நம்பினியே, சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்டையே, அவன் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிஞ்சையே. இப்போ அவன் தான் வந்து நிற்பான் உனக்கு. கமான் கமான், ஐயோ கமான். அம்மையாளுடைய வாழ்க்கை வேதம் பயங்கரமானது. உனக்கு அடுத்தது எங்கே தெரியுங்களா? நரகத்தில் கண்ணை விழித்தான் ஐஸ்வர். ஐயோ ஆண்டவரே, ஒரு ஆத்மா நான் தான் ஜெபம், ஆண்டவரே இந்த இடத்துல வர்ற ஒரு ஆத்மா அவன் நரகத்துக்கு போயிட வேண்டாம். ஏன்னா எவ்வளோ தருணத்தை கிடைத்து, எவ்வளோ காலங்கள் கிடைத்து, எவ்வளோ வாய்ப்புகளை கிடைத்து, கடைசியில் ஒரு நாள் நீ சாகணுங்கிறதையாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? Do you know that you have to die one day? நீ எங்கே மறிப்ப எனக்கு தெரியல. ஆனால் நான் எங்கே மறிச்சா எனக்கு பயப்படல. I don't fear.
இன்றைக்கு மரித்தால் ஐம் ரெடி டு டை. நான் சின்ன வாலிப வயசுல ஆண்டவரோடு இருக்க நான் ரொம்ப வாஞ்சிப்பேன். அப்போ நான் நினைப்பேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஐயோ நான் செத்து போயிட்டேன், அந்த 2 பேர் குழந்தைங்கள்லாம் என்ன ஆகும், என்னுடைய மனைவி என்ன ஆகும்? ஆண்டவர் என்னை விட அழகாக அவங்கள பராமரிப்பார். தேவன் தேவன் தாங்க, ஹி இஸ் காட். அவரை நீ தேவனா நீ அறிந்து கொள். இந்த வேதத்தை திரும்ப, தேவன் தேவன் தான். அவர் என்றைக்கும் அவர் தான் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். இந்த வானத்தை நோக்கி பார், ஒரே ஒரு பல்பை கொண்டு உலகம் முழுவதுமாக வெளிச்சமாக்குறாரு. அவருடைய ஞானத்தை பார். இந்த சூரியனுடைய கதிர்கள் 8 நாள் கழித்து தான் இங்கே வந்து உன் உடம்புல படுது. அதுவே உன்னால் தாங்க முடியல. ஹவு பவர்ஃபுல் இட் இஸ், எவ்வளோ வல்லமையானது. அப்படியே பொசுக்கி போடுங்க. அம்மையாலே இவர் தேவன். சூரியனை நட்சத்திரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பெயர் சொல்லி அழைக்கிறார். நிலவை பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக, இந்த பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டுகிறது. 1000 மைல் வேகத்தில் 1 மணி நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நம்மெல்லாம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம். சூரியனை கொண்டு சுற்றி கொண்டிருக்க யாருங்க இதெல்லாம் செஞ்சது? தானாக எப்படிங்க வரும்? அந்த டேப் தானாக வந்துடுமா? ஒருவர் உருவாக்காமல் இதற்கு எத்தனை டெக்னிக்கல். அவனுடைய வாழ்க்கையில் சிந்திக்க முடியலையா? தேவன் தம்முடைய சாட்சியை வைத்திருக்கிறனால விளங்கி கொள்ள முடியலையா? தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு உடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குமானா, இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். காட் இஸ் தேர். அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்புக்கொடு. இல்லைன்னா ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வை. அமெரிக்காவை பார், இங்கிலாந்து பார். ஒரு காலத்தில் தேவன் ஜீவனுள்ளவர் தேவன் என்று அறிந்திருந்த அந்த மக்கள் மிஷினரிகளாக கிளம்பினாங்க. இந்தியா போன்ற காட்டு மிராண்டிகளாகிய நாம் வாழ்ந்த தேசத்தில் கொண்டு வந்து நமக்கு படிப்பும் மருத்துவத்தை கொடுத்து நம்மளை மனிதராக்கினார். இதெல்லாம் இந்த தேசத்துக்கு தெரியாதா? எப்படி அவர்கள் அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு காரியத்தை அவர்கள் முன்னெடுக்க முடிந்தது? அவர்கள் அறிந்தார்கள், தாங்கள் அறிந்த தேவன் யாருங்க அவங்களுக்கு தெரியும். அவர் போன்னு சொன்னார். தே ஸ்டார்டட். வில்லியம் கேரி போன்றவர்களெல்லாம் தேவன் கொண்டு வந்தார். இந்த இந்தியாவில் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார். முதல் பத்திரிகையை கொண்டு வந்தவர் அவர் தான். பேங்கிங் சிஸ்டம் எவ்வளோ, அதனால தான் இந்தியாவிலே அவருடைய ஸ்டாம்பை வெளியிட்டாங்க. த ஃபாதர் ஆஃப் பெங்கால். எத்தனை மொழிகள், 43 மொழிகளை கற்று இந்த வேதத்தில் மொழிபெயர்த்தார். யாருங்க இதெல்லாம் கொடுத்தது? Who gave this wisdom? யார் இந்த ஞானத்தை கொடுத்தார்? நீ உலகத்துக்காக வாழ்ந்து நீ மறித்து நரகத்துக்கு போகிறத விட, ஆனால் ஒன்றே ஒன்று, உடைய வாழ்க்கையில் தேவன் இன்னும் எவ்வளோ காலம் உனக்கு கொடுத்துருப்பார் தெரியாதுங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் பக்கமாக திரும்பு. வெற்றிகரமாக இந்த வெள்ளிக்கிழமை அன்று, இந்த குட் ஃப்ரைடே, நான் ஒரு காலத்தில் தேவனை பற்றி தெரியாது. நல்ல வெள்ளிக்கிழமைன்னா ஓஹோ வருஷத்தில் இருக்கிற எல்லா வெள்ளிக்கிழமையிலும் இது நல்ல வெள்ளிக்கிழமை போல நினச்சிட்ருப்பேன். அப்படி ஒரு அறியாமையில் வாழ்ந்த மனிதனை இன்றைக்கு அவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக மாற்றி இருக்காருன்னா அது அவருடைய வல்லமை. இஸ் த பவர் ஆஃப் காட், த பவர் ஆஃப் காட். என்ன மாத்திரமல்ல, என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்களை தேவன் நிறுத்தி இருக்கிறார். அவர்கள் they openly declare the power of God in their own lives. அவங்க சொந்த வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். அறித்து மறிக்க, விசுவாசத்தின் பிள்ளைகளாக மறிக்க, அதை die in faith. உடைய வாழ்க்கை யோசனை பண்ண, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இவர் தேவன் தான், தேவன், இவர் தேவன். நீ ஏதோ அவரை விக்கிரகத்தை போல நம்பி மோசம் போயிடாத. நீ இவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறியாமல் அவருக்கு பயப்படாமல் வாழாத. உன் வாயில வார்த்தை பறக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிற அறிந்து கொள். அதனாலே நேபுக்கத் நேசர் நான் கட்டின பாபிலோன் அல்லவான்னு சொன்னப்ப ஆண்டவர் கீழே தட்டினார். புல்லை மேய்கிற மிருகத்தை போனார். தெக்க பல பாரசீக ராஜா தானியேல் சொன்னார், அங்கே சுவற்றில் எழுதும் பொழுது God killed him. தெரியுங்களா? அதனாலே இப்போ சாவலை பற்றி வாசித்து கொண்டிருக்கிறான். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவங்க தேவனுக்கு பயப்படாமல் போயிட்டான். வேதத்தை கிரமமாக வாசிக்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது வேத புத்தகம். ஒருவேளை நீ இதுவரைக்கும் நான் கூட இப்போ கூட நீ யூடியூப் சேனல் ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்றைய வரைக்கும் 3167 ஜனங்கள் அதில் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் தேவனுக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உம்மை அறியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஜீவனுள்ள ஆண்டவரை பற்றி தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் ஒரு நாள் அந்த பணம் உன்னை பார்த்து சிரிக்கும். நான் சொன்ன சமீபத்தில் சோர் சங்கர் அப்போ தான் நேசித்தேன். அவர் தன்னுடைய காரை ரொம்ப நேசித்தார். மாருதி ஸ்விஃப்ட், எங்கே பார்த்தாலும் போவார், திடீர்னு போவார், எங்கே போவார், அங்கே ரொம்ப நேசித்தார். அவர்கிட்ட சொன்னார், இந்த காரை என்னுடைய சன்னுக்கு நான் கொடுத்துடலான் இருக்கேன். நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணார். ஆனால் அவங்க பையன் அவரை மதிக்கலை. ஏறக்குறைய 17 லட்சம் ரூபாய் நகையெல்லாம் கொடுத்தார். பட் he didn't respect. ஆகவே இப்போ அவர் மறிச்சிட்டார். ஆனால் அந்த காரை அவர் உயிரில் எழுதிட்டார். தன் மகனுக்கு இல்லை, எழுதி வச்சிட்டார். சால் ஓவர். உன் கார் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? உடைய வீடு எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? உடைய பணம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? அவருடைய மரணம் இன்றைக்கும் ஒரு பெரிய பாடமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பல நாடுகள் அங்கே இங்கே போனார், அதை பண்ணார், இதை பண்ணார், ஆல்வேஸ் வெரி ஆக்டிவ். ஆனால் ஒரு வீட்டில் வச்சு அவருக்கு ப்ரேயர் அடக்க ஆராதனை பண்ண முடியல, ஒரு ஆலயத்தில் வச்சு அடக்க ஆராதனை பண்ண முடியல. நடந்து போகிற வழியில் பெட்டியை வச்சு அடக்க ஆராதனை பண்ண வேண்டியதாகிடுச்சுங்க. நானே காமிச்சேன். த பாத் பீப்புள் வாக், ஒரு நல்ல பாதை கூட இல்லை, அதுக்கு வர்றது கூட கஷ்டம். பக்கத்தில் முள் நிறைந்த ஒரு இறக்கம். இங்கே அடக்க ஆராதனை செஞ்சுட்டு அந்த இறக்கத்தில் புதைச்சி வந்தாச்சு. அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையானது சீரும் சிறப்பமாக இருக்க நினைக்காத. தேவனுடைய வாழ்க்கையில் இருப்பார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அந்த கள்ளனை போல இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். நோ கேர் அபவுட் திஸ் வேர்ல்ட். ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீ என்ன வேணாலும் சேர்த்துவ, என்ன வேணாலும் செய்ய. இந்த மனிதன் ஹைலி இன்டெலிஜென்ட். அவரை ரொம்ப நம்ம பாராட்டுவோம். ஏன்னா எந்த தலைப்பை ஒருத்தர் சொன்னார், ஹீ இஸ் அன் என்சைக்ளோபீடியா. அவருக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே தெரியுன்ற அளவுக்கு ஹைலி எந்த ஒரு மனுஷனையும் ஸ்பெல் பவுண்டாக அவர் அந்த ஆங்கிலம் பேசும் பொழுது ஐசிஐசிஐ பேங்க்கில் ஹை டாப் மோஸ்ட் பீப்புள் டு மோட்டிவேட் ஜனங்களை அந்த இன்சூரன்ஸில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஹி வாஸ் த ஹை டாப் மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர். எவ்வளோ தாளந்து இருந்து எவ்வளோ காரியம் இருந்து அதனால வாழ்க்கையை ஒரு கணம் சிந்தித்துப்பார். கடைசியாக அலெக்சாண்டர் த கிரேட், கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் பெரிய பெரிய ராஜ்யத்தையெல்லாம் ஜெயிச்சிட்டான். கடைசியில் மலேரியா ஒரு கொசு கடிச்சு ஆல் அவுட்டு. அவன் சொன்னான், என் பெட்டியை 2 பக்கம் ஓட்டையை போட்டு கையை வெளிச்சவை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்றதை ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க அப்பா பிலிப், அவங்க அப்பா ஒரு ஆளை வச்சுருந்தார் சம்பளத்துக்கு. அந்த ஆள் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்த உடனே சொல்லலாம், பிலிப் யூ ஹேவ் டு டை ஒன் டே. பிலிப், ஒரு நாள் நீ மறிக்க வேண்டும். ஆமாம், நான் மறிக்கணும் இல்லை, அதுக்கு நான் ஆயத்தப்படுறேன்னா. உன்னுடைய அழைப்பு எந்த நேரத்தில் வரலாம். கால் மே கம் அட் எனி டைம். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ஹை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக். கல்வாரி என்ற நீ ஆண்டவரே, அந்த ஒரே ஒரு இடம், அந்த கல்வாரி, அந்த கொல்கொதா தான் உனக்கு ஒரே நம்பிக்கை. என்ன, அந்த இடத்துல அவனுடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக சிந்தப்பட்ட ரத்தம். அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதனாக்கக்கூடிய தேவனுடைய கிருபையின் வலிமையும் வல்லமையும் இருக்கிறது. பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மரியாதை வாழ்ந்துட்டேன், மதியிடன் மன்னித்தரலாம் போய் சொல்லு. உடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக இந்த உலகத்தில் இட்ஸ் நாட் அ வேஸ்ட், இட்ஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். உன்னுடைய வாழ்க்கையில் நித்தியமான என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படு. தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொண்டு எதை செஞ்சாலும், ஐயோ ஆண்டவரே நான் அதை செய்கிறனே சரியா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற உண்டு வழி உண்டு, அது மரண வழி. நீ நினைப்ப இதெல்லாம் சாதிச்சலான், ஆனால் உனக்கு அதுவே மரண குழியாக போயிடலாம். நீ சாதிக்கலாம், ஆனால் அது மரண குழியாக போயிருங்க. நீ எது நல்லதுன்னு நினைச்சா அதுவே உனக்கு மரண குழியாக அமைந்துவிடும். ஜாக்கிரதை. தேவனிடத்தில் சொல், ஆண்டவரே நான் இப்போ ஆண்டவரை சித்தமானால் செய்யும், இல்லைன்னா வேண்டாம் வேண்டாம். அதுமாதிரி உங்கள் வாழ்க்கை இது ஆராய்ந்து பாருங்கள், யோசித்து பாருங்கள்.
உடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னித்து என்னுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும். உமக்கு பயந்து வாழ கற்றுத்தான். ஃபியர் ஆஃப் காட் இது இன்றைக்கு இல்லை. ஆக உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நீயும் தெய்வ பயம் இல்லைன்னா உடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் மட்டும் அது பயந்து சொல். ஃபியர் ஆஃப் காட் இஸ் த ட்ரெஷர். யோசேப்பை தேவன் உயர்த்தினார்னா, தானியலை உயர்த்தினார்னா, ஷாதாக் மேஷேக் ஏபேத்தை உயர்த்தினார்னா தெய்வ பயத்தின் இருந்ததுங்க. தெய்வ பயம் உள்ளவர்கள். ஃபியரா அப்போ அப்படியே ஆண்டவரை வெட்டி போட குட்டி பண்ணல, ஒரு பரிசுத்த பயம். கல்வாரி அண்டைவா ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வெற்றிகரமானது 7 வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, தெய்வ பயத்தை எங்களுக்கு தாரும். ஒருவேளை நாங்கள் போகும் பொழுது வரும் பொழுது ஆண்டவரே நீர் பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய சமூகங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உலக காரியமான போகிற ஆண்டவரே, உம்முடைய சமூக எனக்கு முன்பாக செல்லட்டும்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுத்து போக கற்றுத்தாரோம். ஐயோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையானது ஆண்டவரே வாழ்ந்தும் வீணாய்ப்புகள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் எதை செய்கிறீரோ அது மிகச்சிறந்தது. நீர் எதை செய்கிறீரோ அது சமாதானம் உள்ளது. நீர் எதை செய்கிறதோ அதில் சந்தோஷம் இருக்கிறது. நீர் எதை செய்கிறீரோ அதில் நிறைவு இருக்கிறது. ஆண்டவரே, நீர் செய்யாத காரியத்தில் வருத்தமும் சஞ்சலமும் வேதனையும் தான் இருக்கிறது. தேவன் கொடுக்காத ஆசீர்வாதத்தோடு கூட அவர் வேதனையும் வருத்தத்தையும் கூட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவரே நீர் பேசும். ஆவியானவரே நீர் உணர்த்துவியும். ஆவியானவரே உள்ளங்களில் நீர் ஆழமாக இந்த காரியத்தை ஆண்டவரை விளங்க பண்ணும். நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.